வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்தியன் யூடியூப் சேனல் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் சிங்கிள் டி குறிக்கும் நேரத்தில் 10 கேள்விகள் சீரிஸ் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கல்வி வாய்ப்புகளில் சமத்துவம் அப்படின்றாங்க. இப்போ கல்வியை பற்றி நம்ம வந்து முன்னாடி ஆரம்ப கல்வியெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ கல்வியை வந்து மக்களுக்கு எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றது எல்லோருக்கும் லைக் இப்போ வாங்க படிக்கலாம் வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ எல்லாரோடையும் வர முடியாத காரணங்கள் நிறைய இருக்குது. அப்போது அதை வந்து எப்படி சமன் செய்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கும் ஒரு பின்தங்கிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கும் என்ன வாய்ப்புகளை நம்ம வழங்க போகிறோம், அதை எப்படி நம்ம சமன் செய்ய போகிறோம் என்ற பற்றி படிக்கிறது தான் இந்த ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாங்களா, ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. லைக் இதை வந்து நான் இப்பயும் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து இதை வச்சு எடை போடாதீங்க உங்களை. டோன்ட் எவாலுவேட் யுவர் செல்ஃப் டீச்சர்ஸ். லைக் இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி லைக் டிஸ்கஷன் பிட்வீன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் இப்போ படிக்கவே இல்லை சார், நான் ஒன்றும் எஜுகேஷன் மெத்தடாலஜி படிக்கல அப்படின்னாலும் வெல் அண்ட் குட். தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குது, கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. படிச்சிருந்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி போடுவோம் அப்படின்றத நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் டி சீரீஸ்க்கான ஷெடியூல் வந்து நம்ம வந்து லைக் அப்லோட் பண்ணுறேன். லைக் அது வந்து லாஸ்ட் எக்ஸாம் டேட் வரைக்கும், அந்த டேட்டில் வரைக்கும் தான் நம்ம வந்து ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு அக்டோபர் 12 கொடுத்துருக்காங்க, 2 வீக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 வீக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டையும் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லைக் டூ ஷேர் யுவர் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? யுவர் தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். What is the main goal of the educational equalization as outlined in the Indian Constitution? நல்லா பாருங்க, இந்திய அரசியலமைப்பை கோடிட்டு காட்டப்பட்டுள்ள கல்வி சமத்துவத்தின் முக்கிய இலக்கு என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா டு ப்ரொவைட் ஹையர் எஜுகேஷன் டு ஆல் சிட்டிசன்ஸ் அப்படி கிடையாது, டு என்ஷூர் ஈக்குவல் ஆக்சஸ் டு குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் ரிகார்ட்லஸ் ஆஃப் தேர் பேக்ரவுண்ட். கண்டிப்பாக இதுதாங்க. ஓகேங்களா? இது கட்டாயமாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லோருக்கும், எல்லா குழந்தைகளுக்கும் அவர்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் தரமான கல்வி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசியலமைப்பின் ஒரு அணுகலாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ்டாப்ளிஷ் மோர் பிரைவேட் ஸ்கூல்ஸ், அவங்க சோஷியலிசம் எதிர்பார்ப்பாங்க. அண்ட் டு இன்க்ரீஸ் டீச்சர்ஸ் சேலரிஸ், படிப்படியாக காலத்தின் கட்டாயத்தில் அது வந்து ஆசிரியர்களுக்கான சம்பளம் உயரும் என்பது அவங்க சொல்லுவாங்க. லைக் இதுதான் அவங்க வந்து கட்டாயமாக ஊர்ஜிதப்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் பாலிசி டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் எம்பசைஸ்டு தி ரிமூவல் ஆஃப் தி ஃபீமேல் லிட்ரஸி ஆஸ் அன் ஓவர்ரைடிங் பிரியாரிட்டி அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. பெண் கல்வியின்மையை நீக்குவதை முதன்மை முன்னுரிமையாக முதலில் வலியுறுத்திய கொள்கை ஆவணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986, 1986 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் கல்வி இன்மையை, ஃபீமேல் லிட்ரஸியை வந்து லைக் ஃபீமேல் இல்லிட்ரஸியை வந்து ரிமூவல் பண்ணணும், தூக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். வாட் இஸ் தி பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் மகிழா சமக்கியா ப்ராஜெக்ட்? ஸோ மகிழா சமக்கியாவுடைய ப்ராஜெக்டுடைய முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு கல்வி கொடுப்பதன் மூலமாக, பெண் கல்வி கொடுப்பதற்காக பெண்களுடைய முன்னேற்றத்தை லைக் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா? 90s டிவி விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாத்தா வருவார், காரில் வந்து இறங்குவார். அப்போ அவருடைய தோழர்கிட்ட பேசுவார். 3 குழந்தைகள் அவருக்கு, 3 பேருமே படித்து லைக் வெவ்வேறு இடத்துல இருக்காங்க, பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு தூர்தர்ஷனில் வந்து விளம்பரம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உமன்ஸ் எம்பவர்மெண்ட் த்ரூ எஜுகேஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். பட் அகைன் நம்ம வந்து எப்போதுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்துட்டு கீழே இருக்கிற ஆப்ஷனும் பார்த்துட்டு தான் நம்ம டிக் பண்ணோம். ஸோ ப்ரொவைடிங் ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்ஸ் டு ஸ்கூல்ஸ், அது வந்து கண்டிப்பாக அது வந்து பண்ணுறதுனால அப்படின்றது கிடையாது. பட் எஜுகேஷன் மூலமாக எம்பவர் பண்ணணும். பில்டிங் ஸ்கூல்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ், ட்ரைனிங் ஃபீமேல் டீச்சர்ஸ், இதெல்லாம் கிடையாதுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஓகே பெண் மகிழா சமக்கியா, ஓகே மகிழா அப்படின்னா பெண்கள், சமக்கியா அப்படின்னா இதில் ஏதாவது டீச்சர்ஸாக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அந்த வார்த்தைகள் என்ன சொல்றாங்கன்றது நமக்கு தெரியாம நம்ம தொடவே கூடாது. ஓகேங்களா? கேள்விகளை அடுத்து பாருங்க. வாட் ஆர் தி கீ ஃபேக்டர்ஸ் தட் கிரியேட் எஜுகேஷனல் டிஸ்பாரிட்டிஸ் இன் இந்தியா? ரொம்ப முக்கியமானது. லைக் இந்தியாவில் கல்வி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும் முக்கிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்லி எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், பொருளாதார காரணங்கள் மட்டுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா சமூக காரணங்கள் இருக்கு, அரசியல் காரணங்கள் எல்லாம் இருக்கு. ஜியோகிராபிக் லொகேஷன், ஜெண்டர், காஸ்ட், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், கட்டாயமா இதுதான் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் பார்த்துறேன். ஒன்லி லாங்குவேஜ் பேரியர்ஸ் அப்படி கிடையாது. ஒன்லி கவர்மெண்ட் பாலிசிஸ் அதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. இந்த காரணங்களால புவியியல் இடம், ஒரு குடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலை பிரதேசங்கள் இருப்பாங்க, அங்கே பள்ளிக்கூடங்கள் இருக்காது, அங்கே வந்து பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதா இருக்கலாம். பாலினம், அவர்கள் வந்து பெண் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை 3ஆம் பாலினத்தவராக இருக்கலாம். அந்த மாதிரி காரணங்களாக அவங்களுக்கு கல்வி என்பது கிடைக்காம இருக்கலாம். சாதி மற்றும் பொருளாதார நிலை, இதன் காரணமாக கூட அவங்களுக்கு கல்வி என்பது தடைபடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பேரியர்ஸ், தடைகளாக இருக்குது. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின். Which article of the Constitution empowers the state to make special provisions for the historically disadvantaged sections அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ which article of the constitution empowers the state to make special provisions லைக் பொருளாதாரத்தில் வரலாற்று ரீதியாக பின்தங்கிய பிரிவினருக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் அரசியலமைப்பு எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆர்டிகல் 46ங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து ஆர்டிகல் 46. நெக்ஸ்ட், what does the DPEP stand for and what is the primary focus regarding girls education அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ டிபிஇபினா என்ன, அப்புறம் அவங்களுடைய பிரைமரி ஃபோக்கஸ் கேர்ள்ஸ் எஜுகேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம், அது கரெக்ட்டுங்களா? அப்போ லைக் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன், லைக் இது ரெண்டு கிடையாது, தப்பு. அப்போ ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் அப்படின்றாங்க. இங்கே ஃபோக்கஸ் ஆன் தி என்ரோல்மெண்ட், ஓகே, சேர்க்கையில் ரிட்டன்ஷன் தக்க வைக்கிறதுல அண்ட் அச்சீவ்மெண்ட் சாதனைகளில் கவனம் செலுத்துதல். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து எந்த ஆண்டு அப்படின்ற 1990 சொல்லுங்க, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? கமெண்ட்ல சொல்லுங்கன்றது வந்து உங்களை வந்து ஒரு என்கரேஜ் பண்றது தான், லைக் நீங்க வந்து இன்டராக்டிவா நீங்க சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ வித்வுட் எனி ஈகோ டூ கமெண்ட். அடுத்து பாருங்க, வாட் இஸ் தி பிரைமரி சேலஞ்ச் ஃபேஸ்டு பை தி ட்ரைபல் சில்ட்ரன் அப்படின்னு கேட்குறாங்க. பழங்குடி குழந்தைகள் எதிர்கொள்ளும் முதன்மை சவால் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேக் ஆஃப் ஸ்கூல்ஸ் இந்த ஏரியா, லைக் அது ஒன்று இருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் அதை விட பிரைமரியாக இருக்கா அப்படின்னு நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அதுவுமே ஒரு காரணம் தான். லாங்குவேஜ் பேரியர், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபர்ஸ் ஃப்ரம் தி ஹோம் டைலாக்ட், மொழி தடை, கற்பித்தல் மொழி வீட்டு பேச்சு வழக்கிலிருந்து மாறுபடுகிறது. பாவர்ட்டி அண்ட் எக்கனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ், வறுமை மற்றும் பொருளாதார நெருக்கடிகள், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், பாலின பாகுபாடு, இது எல்லாம் நல்லா பாருங்க. இந்த 4 ஆப்ஷனும் நமக்கு வந்து ஒரு பழங்குடி பிள்ளைகளுக்கு தடைகளாக இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து பெரிய லைக் இப்போ காட்டில் கிடைக்கக்கூடிய பழங்களை மட்டுமே வச்சு சாப்பிடலாம், இல்லை கிழங்குகளை அவிழ்த்து சாப்பிடலாம், தேனை எடுத்து சாப்பிடலாம்னு வைங்களேன். அப்போ எது வந்து அவங்களுக்கு பெரிய முதன்மை தடையாக இருக்கும் அப்படின்னா மொழி தடை. அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் லைக் என்ன சொல்றாங்க, அவங்க பேசக்கூடிய டயலாக்ட் கீழே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே பேச மாட்டாங்க. ஐ மீன் பிளெயின்ஸில், சமவெளிகளில் இருக்கும் மக்கள். அப்போ அங்கே லாங்குவேஜ் பேரியரு, லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதுதான். அடுத்து 8, which centrally sponsored scheme was started in 1974 for integrating disabled children in general schools? ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? லைக் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் 1974 இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய பீரியட்ல ஆரம்பிக்கிறாங்க. டிசபிள்டு சில்ட்ரன்ஸ், ஓகேங்களா, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஒருங்கிணைத்த தொடங்கப்பட்ட மத்திய அரசு நிதியுதவி திட்டம் எது அப்படின்னா ப்ராஜெக்ட் ஃபார் இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் தி டிசபிள்டு. அடுத்து பாருங்க, மாற்று டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் கிடையாது, பிளாக் போர்டு லைக் ஆபரேஷன் பிளாக் போர்டு கிடையாது, இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசபிள்டு சில்ட்ரன், இதுதாங்க ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், மூவிங் டு தி நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், வாட் டஸ் இன்டகிரேஷன் மீன் இன் தி கான்டெக்ட் ஆஃப் டிசபிள்டு சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன்? சார், நான் படித்த நோட்ஸில் வந்து இது மாதிரி கிடையாது அப்படின்னா லைக் நீங்கள் வந்து நோட்ஸ் மாற்றி படிங்க. நம்ம அகாடமி நோட்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா 8838 107 804 லைக் 804 96 00 111 339 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு ஹெல்ப் பேக் பண்ணுவாங்க. இல்லை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணி லைக் நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து லைக் வித்தின் 1 day வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் மெத்தடாலஜி அண்ட் ஜிகே. ஓகேங்களா? 2 மீடியம்னே இருக்குங்க நம்மக்கிட்ட. ஓகே, ரொம்ப பெஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், அடுத்து வாட் இஸ் தி இன்டகிரேஷன் மீன் இன் தி கான்டெக்ட் ஆஃப் தி டிசபிள்டு சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அப்படின்றாங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் கல்வியில் சூழலில் ஒருங்கிணைப்பு என்றால் என்ன அப்படின்னா கீப்பிங் டிசபிள்டு சில்ட்ரன் இன் செப்பரேட் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், தனியாக ஒரு ஸ்கூலில் வச்சிருக்கிறது வந்து அவங்களுக்கு சிறப்பு கவனம் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே சமூகத்தில் அவங்க உள்ள வர மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால வந்து இங்கே இன்டகிரேஷன் அப்படின்னா ஒருங்கிணைப்பு. அப்போ சமூகத்தோட ஒருங்கிணைப்பு வருது. அப்போ தனியாக வச்சு அவங்களை வளர்க்குறதுனால நமக்கு சமூகத்தில் இன்டகிரேட் ஆக மாட்டாங்கன்றது நமக்கு புரியுது. ப்ரொவைடிங் ஹோம் பேஸ்ட் எஜுகேஷன் ஃபார் டிசபிள்டு சில்ட்ரன், மறுபடியும் ஓகேங்களா, வீட்டில் ஓகே வசதியாக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் இருப்பாங்க, ஆனால் சமூகத்துடன் ஒன்றிணைவாங்களான்னு கிடையாது. இன்க்ரீசிங் தி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி டிசபிள்டு சில்ட்ரன் இன் தி ரெகுலர் கிளாஸ் ரூம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வித் தேர் பியர்ஸ். பாருங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகள் தங்கள் சகாக்களுடன் வழக்கமான வகுப்பறை செயல்பாடுகளில் பங்கேற்பதை அதிகரித்தல். கட்டாயமாக இதுதான் ஆப்ஷன் சி. கிரியேட்டிங் ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் ஃபார் தி டிசபிள்டு சில்ட்ரன். முதல்ல அவங்களுக்கு கல்வி கொடுத்து அதுக்கப்புறம் ஒகேஷனல்லாம் நம்ம கொடுக்க முடியும். ஒகேஷனல் ட்ரைனிங்ஸ்லாம், வேலை வாய்ப்புகள் பற்றிலாம். அடுத்து, which constitutional articles guaranteed the right of minorities to establish and administer educational institutions அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுங்க. ஆர்டிகல் 29 and 30. சிறுபான்மையினருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கான
வழிவகை. அது வந்து சிறுபான்மையினர் இந்த சென்ஸ் வந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மொழி சிறுபான்மையினர் இருக்கலாம். இப்போ தெலுங்கு பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மையினர், அப்போ அவங்க வந்து தெலுங்கு மீடியம் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, லைக் உருது மீடியம் ஸ்கூல்ஸு, மராத்தி மீடியம் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் செயல்படுதுங்க. ஓகேங்களா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இது கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ பீப்புள்.